ஓம் சாந்தி 26/3/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தையே பிரம்மா தந்தையோட உடல் அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடலுக்கு வந்திருக்கிறாரு. நம்மளாம் இறைமானவர்கள். ஆத்ம அபிமானி நிலையில் மிக கவனமா இந்த ஞான முரளியை நம்ம கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தந்தையின் கையை பிடித்துள்ளீர்கள். குடும்ப விவகாரங்களில் இருந்தாலும் தந்தையை நினைவு செய்து கொண்டே தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள் சொல்றாரு. இப்போ நம்ம பாபா கையை பிடிச்சிட்டோம். பாபா பாபா நம்மளை மாத்திட்டு இருக்கிறாரு. அவரோட கையை பிடிச்சிட்டோம். குடும்ப விவகாரங்கள்ல இருந்தாலும் பாபாவை நினைச்சு நீங்க தமோ பிரதான நிலையிலேருந்து சதோ பிரதானமா நீங்க ஆயிடுவீங்க, தூய்மை ஆயிடுவீங்கன்னு சொல்றாரு. கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுக்கு உள்ளுக்குள் எந்த ஒரு மகிழ்ச்சி இருக்க வேண்டும்? இதய சிம்மாசனதாரியாக ஆவதற்கான விதி என்ன? நமக்கு என்ன மகிழ்ச்சி இருக்கணும்? பாபாவோட இதய சிம்மாசனதாரி ஆகணும்னா அதுக்கு விதி என்ன? பதில்: ஞான கடலான தந்தை தினமும் நமக்கு ஞான ரத்தனங்களினால் தட்டுகளை நிரப்பி கொண்டிருக்கின்றார் என்ற மகிழ்ச்சி எப்போதும் இருக்கணும்ன்றாரு. இப்போ தினம் நமக்கு ஒரு தட்டு நிறைய ஞான ரத்தனங்களை பாபா நமக்கு நிரப்பிட்டு இருக்கிறார். அந்த மகிழ்ச்சி இருக்கணும். எந்த அளவுக்கு யோகத்தில் இருப்பீர்களோ அந்த அளவுக்கு புத்தி தங்கமாகி கொண்டே செல்லும்ன்றாரு. நம்ம யோகா பண்ண நம்ம புத்தி தங்கம் மாதிரி மாறிட்டே போகும். இந்த அழிவற்ற ஞான ரத்னங்கள் தான் நம்ம கூடவே வருகிறதுன்றாரு. இதே சிம்மாசனதாரியாக ஆக வேண்டும் என்றால் தாய் தந்தையை முழுமையாக பின்பற்றுங்கள். இப்போ பாபாவுடைய இதே சிம்மாசனத்தில் உட்காரணும்னா பிரம்மா பாபா மம்மா அவங்கள முழுமையா ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாரு. அவர்களுடைய ஸ்ரீமத் படி நடந்து செல்லுங்கள். பிரம்மா பாபா என்ன ஸ்ரீமத் ஃபாலோ பண்ணாரு, அவர் என்ன ஸ்ரீமத் கொடுத்தாரு, அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. மற்றவர்களையும் தனக்கு சமமாக ஆக்குங்கள். நீங்க மாதிரி உங்க கூட இருக்கிறவங்களையும் மற்றவங்களையும் தனக்கு சமமா இப்ப ஆக்குங்கள் சொல்றாரு. ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகள் இப்போது எங்கே அமர்ந்துள்ளீர்கள் சொல்லி கேட்கிறாரு. எங்க நம்மள உட்கார்ந்துருக்கோம் ஆத்மாக்கள். ஆன்மீக தந்தையின் பல்கலைக்கழகம் அல்லது பாடசாலையில் அமர்ந்துள்ளோம் என்று நம்ம சொல்வீர்கள்னு சொல்றாரு. நம்ம என்ன சொல்லுவோம்? நான் ஆன்மீக தந்தையின் யூனிவர்சிட்டியில நான் அமர்ந்திருக்கிறேன், ஸ்கூல்ல பாடசாலையில உட்கார்ந்துருக்கேன்னு சொல்வீங்கன்றாரு. நாம் ஆன்மீக தந்தையின் முன்னால் அமர்ந்துள்ளோம் என்று புத்தியில் உள்ளதுன்றாரு. அந்த அந்த தந்தை நமக்கு படைப்பினுடைய முதல் இடை கடைசியின் ரகசியத்தை, அதாவது பாரதத்தின் எழுச்சி மற்றும் வீழ்ச்சி எப்படி நடக்கிறது என்பதை இப்ப புரிய வைக்கின்றார். எப்படி பாரதம் ஒரு காலத்துல எழுச்சி அடைந்தது, தங்க குருவியா இருந்தது, இப்ப எப்படி அது வீழ்ச்சி ஆயிருக்குது, இதெல்லாம் பத்தி நமக்கு புரிய வைக்கிறார். தூய்மையாக இருந்த பாரதம் இப்போது தூய்மை இழந்து விட்டது என்பதையும் பாபா தான் சொல்றாரு. பாரதம் ஒரு தலைகிரீடமாக இருந்தது, பிறகு வெற்றி பெற்றது யார்? அப்புறம் அந்த பாரதத்தை யார் தோல்வி அடைய வச்சது? யார் பாரதத்தை வெற்றி அடைஞ்சதுன்னா ராவணன் சொல்றார் பாபா. ராவணன் தான் வெற்றி அடைஞ்சான். ராஜ்யத்தை இழந்ததும் வீழ்ச்சி ஏற்பட்டதுன்னு சொல்றார் பாபா. ராஜாக்கள் யாருமே இல்லை. இப்ப ராஜாக்கள் யாருமே இல்லை. ஒருவேளை ராஜாக்கள் இருந்தாலும் தூய்மையற்றவர்களாகவே தான் இருப்பார்கள். இப்போ ஒருவேளை ராஜா இருந்தா கூட அவங்க கூட இந்த 5 விகாரத்துல போனவங்களா தான் இருப்பாங்கன்றாரு. இதே பாரதத்தில் தான் சூரிய வம்ச மகாராஜா மகாராணிகள் இருந்தனர் சொல்லி பாபா சொல்றாரு. ஒரு காலத்துல இதே பாரதம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி இதே பாரதத்துலதான் சொர்க்கம் வந்துச்சு. அங்கதான் சூரிய வம்ச மகாராஜா மகாராணிகள்லாம் வாழ்ந்தாங்கன்னு சொல்றாரு. சூரிய வம்ச மகாராஜாக்கள் மற்றும் சந்திராம்ச மகாராஜாக்கள் இருந்தனர் சொல்றாரு. இந்த விஷயங்கள் இப்போது உங்களுடைய புத்தியில் உள்ளதுன்றார் பாபா. உலகத்தில் இந்த விஷயங்கள் யாருக்குமே தெரியாது. ஆனா உலகத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்றது யாருக்கும் தெரியாது. நம்முடைய ஆன்மீக தந்தை நமக்கு கற்பித்து கொண்டிருக்கிறார் என்று குழந்தைகளாகிய நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆன்மீக தந்தையின் கரத்தை நாம் பிடித்துள்ளோம். நம்ம அவர் கையை பிடிச்சிட்டோம். நாம் குடும்ப விவகாரங்கள் இருந்தாலும் நாம் சங்கமகத்தில் இருக்கின்றோம் என்பது இப்ப புத்தியில் இருக்குது. தூய்மையற்ற உலகத்திலிருந்து நாம் தூய்மையான உலகத்திற்கு செல்கின்றோம் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப இந்த உலகத்தை கடந்து நம்ம போறோம். நம்ம வாழ்க்கை இந்த உலகத்துல தான் இருக்கிறோம். இருந்தாலும் புத்தி புது உலகத்தை நோக்கி போயிட்டே இருக்குது. கலியுகம் தூய்மையற்ற யுகமா இருக்குது. சத்யுகம் தூய்மையான யுகமாகும் சொல்றார் பாபா. தூய்மையற்ற மனிதர்கள் தூய்மையான மனிதர்களின் முன் சென்று வணங்குறாங்க. இப்ப தூய்மை இல்லாத மனிதர்கள் போய் கோயில்ல தூய்மையான மனிதர்கள் லட்சுமி நாராயண சிலைக்கு முன்னாடி போய் வணங்குறாங்க. அவர்களும் பாரதத்தின் மனிதர்களே ஆவார். லட்சுமி நாராயணனும் பாரதத்துல வாழ்ந்த மனிதர்களான தெய்வீக குணமுடைய மனிதர்கள் அவங்க அப்படின்னு சொல்றாரு. தெய்வீக குணங்களை தாரணை செய்து கொண்டிருக்கிறோம். தெய்வீக குணம் நிறைந்தவர்கள் ஆவர் சொல்றார் பாபா. இப்போது நாமும் தந்தையின் மூலம் அப்படிப்பட்ட தெய்வீக குணங்களை தாரணை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்றாரு.
இப்போ நாம கூட இப்போ பாபா மூலமா அந்த மாதிரி லட்சுமி நாராயணன் மாதிரி தெய்வீக குணங்களை இப்போ தாரணை பண்ணிட்டு இருக்கோன்ட்டு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்றாரு. சத்தியுகத்தில் இந்த முயற்சியெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம், அங்கே இதனுடைய பலன் தான் நமக்கு கிடைக்கும்ன்றாரு. இங்கேதான் நம்ம முயற்சி செய்து தெய்வீக குணங்களை தாரணை செய்யணும். அங்கெல்லாம் நம்ம முயற்சியெல்லாம் கிடையாது. இங்கேதான் அமிர்த விலை எழுந்திருக்கிறது, முரளி படிக்கிறது, தாரணை பண்றது, சேவை பண்றது எல்லாம் இங்கேதான். சத்தியுகத்துல அதனுடைய பலன் கிடைக்கும். நாம் எந்த அளவுக்கு பாபாவை நினைவு செய்து தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆகி கொண்டிருக்கிறோம் என்பதை எப்போது நீங்க சோதனை செய்ய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ நான் எந்த அளவுக்கு மாறிட்டு இருக்கேன், நான் எவ்வளோ பாபாவை நினைக்கிறேன், எவ்வளோ தூய்மையா ஆயிட்டு இருக்கேன்றதை செக் பண்ணுங்க. எந்த அளவுக்கு பாபாவை நீங்க நினைவு செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு சதோ பிரதானமாக ஆவீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம எந்த அளவுக்கு பாபாவை நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு தூய்மையா ஆயிடுவோன்றாரு. பாபா எப்போதும் சதோ பிரதானமாக இருக்கின்றார். இப்போது தூய்மையற்ற உலகமாக இருக்கிறதுன்னு சொல்றாரு. தூய்மையற்ற பாரதமாக இப்ப இருக்கிறதுன்னு சொல்றாரு. தூய்மையான உலகத்தில் தூய்மையான பாரதமாக ஒரு காலத்துல இருந்தது. உங்களிடம் கண்காட்சி போன்றவற்றில் விதவிதமான மனுஷங்கள்லாம் வராங்க இல்லையா? எப்படி உணவு அவசியமோ அது போல இந்த விகாரங்கள் கூட உணவாகும் சொல்லி அவங்க சொல்றாங்க. கண்காட்சியில நம்ம புரிய வச்சோன்னா அவங்க சொல்றாங்க, எப்படி இந்த உணவு உயிர் வாழறதுக்கு அவசியமோ அந்த மாதிரி இந்த விகாரம் கூட இல்லைன்னா எப்படி வாழறதுன்னு கேட்குறாங்க. இது இல்லை என்றால் இறந்து போயிடுவோம்ட்டு சிலர் சொல்றாங்க. விஷயம் அப்படி ஒன்றும் இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. சன்னியாசிகள்லாம் தூய்மையா இருக்கிறாங்க இல்லையா? அவங்க என்ன இறந்து போகிறாங்களா என்ன? காட்டுக்கு போய் இருக்கிறாங்க, அவங்க என்ன விகாரம் இல்லாம இறந்து போயிடுறாங்களா என்ன? இப்படி பேசுபவர்களே அஜாமலன் போன்ற பாவிகள் என்று புரிந்து கொள்ளப்படுகிறது சொல்றாரு. இந்த மாதிரி விகாரம் இல்லாம என்னால இருக்க முடியாது சொல்றவங்களாம் அஜாமலன் மாதிரி பாவிகள்னு சொல்லி புரிந்து கொள்ளப்படுகிறது சொல்றாரு பாபா. என்னால் அப்படி பேசுறாங்க இல்லையா? இது இல்லை என்றால் நீங்கள் இறந்து விடுவீர்களா என்ன? இதை உணவோடு ஒப்பிடுகிறீர்களே என்று அவர்களிடம் நீங்க கேட்கணுன்றாரு. யார் சொர்க்கத்துக்கு வரக்கூடியவர்களோ அவங்க தான் சதோப்பிரதானமாக ஆவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் அங்க நிர்விகாரி உலகம் அது, அங்க குழந்தை கூட சங்கல்பத்தின் மூலமா பிறக்குன்றது. அதனால நம்ம சொல்ற விஷயத்தெல்லாம் அந்த யார் சொர்க்கத்துக்கு வராங்களோ அவங்க தான் புரிஞ்சுக்குவாங்கன்றாரு. பிறகு சதோ ரஜோ தமோவில் சொர்க்கத்துல சதோ பிரதானமாக இருந்தவங்க தான் சதோ ரஜோ தமோவில் வருவாங்க. பின்னால் வரக்கூடிய ஆத்மாக்கள் துவாபரகத்திலிருந்து வரக்கூடிய ஆத்மாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிர்விகார உலகத்தை அவங்க பார்த்ததே இல்லை, சொர்க்கத்தை அவங்க பார்த்ததே இல்லை. அதனால அந்த ஆத்மாக்கள் விகாரம் இல்லாமல் இருக்க முடியாதுன்ட்டு சொல்லுவாங்கன்னு சொல்றாரு. யார் சூரிய வம்சத்தை சேர்ந்தவர்களோ அவர்களுக்கு இது சத்தியமான விஷயம் என்பது உடனே புத்தியில் வரும்ன்றாரு. சொர்க்கத்துல வசிச்சவங்களுக்கு தான் இதெல்லாம் இவங்க சொல்றதெல்லாம் கரெக்டுன்ட்டு அவங்க புத்தியில வரும்ன்றாரு. சொர்க்கத்தில் விகாரம் என்பதன் பெயர் அடையாளமே இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அங்க வந்து 5 விகாரமே கிடையாது. அவங்க காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் என் தேவதைகளுக்கு தெரியாது. அப்படின்னா என்னன்னு தெரியாது. பாபா அந்த அளவுக்கு அவங்கள மாத்திருக்கிறாரு. அதாவது அவர் நினைவிலேயே அப்படியே கொண்டு போய் எல்லாத்தையும் மறக்க வச்சிருக்கிறாரு. அதனால அவங்களுக்கு தேவதைகளுக்கு அந்த தேவதேவா ஆகக்கூடிய ஆத்மாக்களுக்கு மறந்து போயிடும். 5 விகாரமே மறந்துடும். சொர்க்கத்துல நடிக்கும் போது விதவிதமான மனிதர்கள் விதவிதமான விஷயங்களை எல்லாம் இப்ப பேசுறாங்க. யார் மலராக ஆகக்கூடியவர்கள் என்பதை நீங்க இப்ப புரிஞ்சுக்கிறீங்க. சிலர் முள்ளாகவே இருந்துடுறாங்கன்றாரு. பாபா பாடம் எடுத்து மாத்தலான்னு பாக்குறாரு மலரா, ஆனா சிலர் முள்ளாகவே இருந்துடுறாங்கன்றாரு. சொர்க்கத்தின் பெயரே மலர்களின் தோட்டம் என்பதாகும் சொல்றாரு. இது முட்களின் காடாகும். இந்த கலியுகம் வந்து முட்களின் காடுன்றாரு. அநேக விதமான முட்களும் இருக்கின்றன. நாம் மலர்களாக ஆகி கொண்டிருக்கிறோம் என்பதை இப்ப நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்றாரு. இந்த லட்சுமி நாராயணன் எப்போதும் ரோஜா மலராகவே தான் இருக்கிறாங்க. இவர்களை மலர்களின் அரசன் என்றே சொல்லலாம் சொல்லி பாபா சொல்றாரு. லட்சுமி நாராயணன் என்னன்னு சொல்லலாம்னா மலர்களின் அரசன் சொல்லலாம். தெய்வீக மலர்களின் ராஜ்யம் அல்லவா, கண்டிப்பாக அவர்களும் முயற்சி செய்திருப்பாங்க. படிப்பின் மூலம்தான் அப்படி ஆகியிருக்கிறாங்க லட்சுமி நாராயணன் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது நாம் ஈஸ்வரிய குடும்பத்தவர்களாக ஆகியுள்ளோம் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. முன்பு ஈஸ்வரனையே அறியாம நம்ம ஒரு காலத்துல இருந்தோம். பாபா வந்து இந்த குடும்பத்தை இப்ப உருவாக்கி இருக்கிறாரு. இந்த பிகே ஃபேமிலி வந்து எல்லாம் ஈஸ்வரிய குடும்பம், ஒரு குடும்பமா உருவாக்கி இருக்கிறாரு. முதல் தந்தை மனைவியை தத்தெடுக்கின்றார். பிறகு அவரின் மூலம் குழந்தைகளை படைக்கின்றார். முதல்ல வந்து கல்யாணம் ஆகும். அவங்க மனைவியை வந்து கல்யாணம் பண்றது அதனால் தத்தெடுக்கிறது தான். தத்தெடுத்து அவங்க மூலமா குழந்தைகளை படைக்கிறாரு. அது வந்து லௌகிகத்தில். ஆனா இங்க வந்து சிவபாபா வந்து பிரம்மா பாபாவை மனைவியாக்கி தத்தெடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் மூலமா நம்மளாம் பிறக்கிறோம். பாபா கூட இவரை பிரம்மாவை தத்தெடுத்தார். பிறகு இவர் மூலமாக குழந்தைகளை படைத்தார். இவர்கள் அனைவரும் பிரம்மா குமாரிகள் அல்லவா சொல்றார் பாபா. இது குடும்ப மார்க்கத்தின் சம்பந்தமாகி விடுகிறது. சன்னியாசிகளுடையது துறவர மார்க்கமாகும். நம்மளது இல்லற மார்க்கம் சொல்றாரு. அதில் யாரும்
தாய் தந்தை என்று சொல்வதில்லை. சந்நியாச மார்க்கத்துல, துறவற மார்க்கத்துல தாய் தந்தைன்னுலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. இங்கே நீங்கள் மம்மா பாபான்ட்டு சொல்றீங்க. மற்ற சத்சங்கள் அனைத்தும் துறவற மார்க்கமாகும் சொல்றார் பாபா. இந்த ஒரே ஒரு தந்தையை தான் தாய் தந்தை என்று நாம் அழைக்கிறோம். பாரதத்தில் தூய்மையான இல்லற மார்க்கம் ஒரு காலத்துல இருந்தது. இப்போது அது தூய்மையடைந்து விட்டதுன்ட்டு பாபா வந்து நமக்கு புரிய வைக்கிறாரு. நான் மீண்டும் இதே இல்லற மார்க்கத்தை ஸ்தாபனை செய்கின்றேன்னு சொல்றாரு. தூய்மையான இல்லற மார்க்கத்தை ஸ்தாபனை பண்ணதான் நான் வந்திருக்கேன்றார். நம்முடைய தர்மம் மிகவும் சுகம் அளிக்கக்கூடியது என்பதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்றார் பாபா. பிறகு ஏன் நாம் மற்றது பழைய தர்மத்தினரோடு தொடர்பு வைக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம தர்மமே சுகம் அளிக்கக்கூடியது, தேவி தேவதா தர்மம். அப்புறம் நம்ம ஏன் வந்து பழைய தர்மத்தினோடு தொடர்பு வைக்கணுன்றாரு. சொர்க்கத்தில் நீங்கள் எவ்வளவு சுகமாக இருந்தீர்கள். நம்ம ஒரு காலத்துல சொர்க்கத்துல எவ்வளவு சுகமா இருந்தோம். வைர வைடூரியங்களால் ஆன மாளிகைகள்லாம் இருக்கின்றன சொர்க்கத்துல. இங்கே பாருங்க, அமெரிக்கா ரஷ்யா போன்ற நாடுகள்ல எவ்வளவு செல்வந்தர்களா பணக்காரர்களா இருக்கிறாங்க. ஆனால் சொர்க்கத்தை போன்ற சுகம் இங்க இருக்க முடியாது. எவ்வளவுதான் அவங்க பணக்காரங்களா இருந்தாலும் சொர்க்கம் மாதிரி இங்க சுகம் கிடைக்காதுன்ற. தங்க கற்களினால் யாரும் மாளிகைகள் எல்லாம் இங்க உருவாக்க முடியாதுன்னு சொல்றாரு. ஏன்னா உடச்சி பேத்து எடுத்துன்னு ஓடிடுவாங்க. யாரும் இங்க தங்கத்தினாலாம் கட்ட முடியாது. ஏன்னா திருடர்கள் அவ்வளோ இருக்கிறாங்க இல்லையா. ஏன்னா இங்க வந்து விகாரி உலகத்துல போய் நம்ம அந்த தங்க கல்லினால் ஆன மாளிகைகள்லாம் கட்ட முடியாது. அதான் சொல்றாரு, என்னதான் இங்க பணக்கார நாடா இருந்தாலும் அவங்களால தங்க தங்க செங்கற்கள்னால மாளிகையை உருவாக்க முடியாதுன்றார். தங்க மாளிகை சத்தியுகத்தில் தான் இருக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. தங்க மாளிகை எங்க இருக்கும்? சொர்க்கத்துல தான் இருக்கும். ஏன்னா அங்கதான் நிர்விகாரி உலகம்னா அங்க யாருமே திருட மாட்டாங்க, எதையும் உடச்சி எடுத்துட்டு போக மாட்டாங்க. ஏன்னா இங்க கொட்டி கிடக்கும் அங்க தங்கம். இங்கே தங்கம் எங்க இருக்குதுன்றார் பாபா. அங்கே ஒவ்வொரு இடத்திலும் வைர வைடூரியங்கள் பதிக்கப்பட்டிருக்கும். இங்கே வைரங்களுக்கு எவ்வளவு விலை ஏறிவிட்டது பாருங்க. இங்க தங்கம் விலை வைர விலை எல்லாம் எவ்வளவு ஏறுது. இவை அனைத்தும் மண்ணோடு மண்ணாகிவிடும் சொல்றார் பாபா. நீங்க என்னதான் தங்கம் வைரம் எல்லாம் வச்சிருந்தாலும் எல்லாம் ஒரு நாள் மண்ணுக்குள்ள போக போகுதுன்றாரு. புதிய உலகத்தில் அனைத்து சுரங்கங்களும் நிரம்பிவிடும் என்று பாபா புரிய வச்சிருக்கிறார். புது உலகம் சொர்க்கத்துல எல்லா சுரங்கமும் நிரம்பிடும். அப்புறம் அதுல இருந்து எடுத்துட்டு போயிட்டு கட்டுவாங்க தங்க மாளிகையெல்லாம். இப்போது இவை அனைத்தும் காலியாகி கொண்டே இருக்கும்ன்றாரு. இங்க எல்லாம் காலி ஆயிடும், அங்க நிரம்பிடும்ன்றாரு. கடல் தேவதை வைர வைடூரியங்கள் தட்டை நிரப்பி கொடுத்தது என்றெல்லாம் காட்டுறாங்க. ஒரு கதையெல்லாம் இருக்குது. கடல் தேவதை வந்தாங்க, தட்டுல வைர வைடூரியங்களை நிரப்பி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. அது யாரும் கிடையாது, அது சிவபாபா தான். அது அவங்க கதை மாதிரி எழுதியிருக்கிறாங்க. வைர வைடூரியங்கள் அங்கே நிறைய கிடைக்கும். அங்க வந்து சொர்க்கத்துல நிறைய கிடைக்கும். கடலை கூட தேவதையாக அவங்க நினைக்கிறாங்க. ஆனா உண்மையிலே பாபா தான் ஞான கடல் என்று இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. அவர் தான் ஞான ரத்தினங்களை தட்டுல நிரப்பி நிரப்பி நமக்கு கொடுக்குறாரு. ஞான கடல் தந்தை தினமும் ஞான ரத்தினங்கள் வைரூரியங்களால் தட்டை நிரப்பி கொடுக்கின்றார் என்ற மகிழ்ச்சி எப்போதும் உங்களுக்கு இருக்க வேண்டும். மற்றபடி அவை தண்ணீரின் கடலாகும் சொல்றாரு. மற்றபடி அந்த கடல்ல வந்து கடல் தேவதை வந்தாங்கன்னு சொல்றாங்களா, அந்த கடல் வந்து தண்ணீரின் கடல். இவர் வந்து ஞான கடல், ஞானத்தை நமக்கு கொடுக்குறாரு. பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞான ரத்தினங்களை கொடுக்கின்றார். நீங்கள் அதை புத்தியில் இப்ப நிரப்புக்கிறீங்க. எந்த அளவுக்கு நீங்க யோகத்தில் இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய புத்தி தங்கம் போல ஆகி கொண்டே செல்லும். பாபா நினைக்க நினைக்க நம்ம புத்தி எப்படி ஆயிடும்? தங்க பாத்திரம் மாதிரி ஆயிடும். அப்பதான் இந்த படிக்கிற ஞானம்லாம் அதுல போய் ஸ்டோர் ஆகும். புத்தியில அதை அப்படியே எடுத்துட்டு போனோம்னா அங்க போய் பணக்காரரா ஆயிடும். சொர்க்கத்துல ராஜ பதவி கிடைக்கும் நமக்கு. அதனாலதான் இங்க நல்லா படிங்கன்றாரு. இந்த அழிவற்ற ஞான ரத்தினங்களை தான் நீங்கள் உடன் எடுத்து செல்கிறீர்கள் சொல்றாரு. இப்ப இந்த அழிவற்ற ஞான ரத்தினங்களை தான் நம்ம இப்ப போகும்போது என்ன எடுத்துட்டு போகிறோம்? எல்லாம் வெறுங்காயோட தான் போவாங்க இல்லையா. இறக்கும் போது ஆத்மா மட்டும் போக போகுது. உடல் இங்கே அழிஞ்சிரும், ஆத்மா மட்டும் தான் போக போகுது. ஆத்மா என்ன எடுத்துட்டு போகும்? இந்த உடம்பு எடுத்துட்டு போகுமா? இல்லை இங்க இருக்கிற உறவினர்களை எடுத்துட்டு போக முடியுமா? இல்லை இங்க இருக்கிற வீடு வாசல் சொத்து சுகம் எதையும் நம்ம தூக்கின்னு போக முடியாது. ஏன்னா கை இருந்தால் தானே தூக்கின்னு போக முடியும். நம்ம உடலை கூட இங்கே தான் விட்டு போக போகிறோம். ஆத்மா மட்டும் பறந்து, உயிர் மட்டும் பறந்து போக போகுது. அப்போ ஆத்மாவில் என்ன எடுத்துட்டு போக போகிறோம்? நம்ம செஞ்ச பாவ புண்ணியம் தான் நம்ம கூட வரும்னு சொல்லுவாங்க பக்தியில. இங்கே நம்ம பாபா வந்து பாவத்தையும் பண்ண வைக்கல, புண்ணியத்தையும் பண்ண வைக்கல. ரெண்டு கணக்கையும் செட்டில் பண்ணி விட்டுறாரு. செட்டில் பண்ணிட்டு ஆத்மா உணர்வுல நம்மள சம்ஸ்காரத்தை நிரப்பி தேவதை மாதிரி மாத்தி இந்த அழிவற்ற ஞான ரத்தினங்கள் இதை தான் நம்ம புத்தியில ஸ்டோர் பண்ணி நம்மள கேரக்டரே மாத்தி இங்க இருந்து கூட்டிட்டு போறாரு. இதுதான் நம்ம போகும்போது எடுத்துட்டு போறோம். புத்தியை நிரப்பி எடுத்துட்டு போறோம். மத்த எல்லாரும் வெறுங்கையோட தான் போவாங்கன்னு சொல்லுவார். வெறும் புத்தியோட போறாங்க. நம்ம புத்தி என்ற பாத்திரத்துல இவ்வளவு ஞான ரத்தினங்களை நிரப்பிக்கிட்டு எடுத்துட்டு போறோம். இதைதான் நீங்க உடன் எடுத்து செல்கிறீர்கள் சொல்றாரு. பாபாவின் நினைவு மற்றும் இந்த ஞானம் தான் முக்கியமாகும் சொல்றாரு. இப்போ நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயமே
பாபா நினைக்கிறது முரளி படிக்கிறது தான் சொல்றாரு. குழந்தைகளாகி உங்களுக்கு உள்ளுக்குள் மகிழ்ச்சி இருக்கணும் இல்லையா? பாபாவும் மறைமுகமானவரா இருக்கிறாரு. நீங்கள் கூட இப்ப மறைமுகமான சேனையை சேர்ந்தவர்கள் தான். உங்களை யாருக்குமே தெரியாது இல்லையா உலகத்துல. நீங்க எப்பேற்பட்டவங்க, உங்களுக்கு எவ்வளவு பூஜை நடக்குது, பாபா எப்பேற்பட்டவர், அவர் உங்களை எப்படி மாத்துறாரு, அவரும் யாருன்னு தெரியாது, நம்மளும் யாருன்னு யாருக்கும் தெரியாது. மறைமுகமா இப்ப இருக்கிறோன்றாரு. மறைமுகமான அஹிம்சாவாதியான போர் வீரர்கள் என்று சொல்கிறாங்க அல்லவா? சொல்லுவாங்க, மறைமுகமான அஹிம்சாவாதியான போர் வீரர்கள் சொல்லுவாங்க. இன்னார் மிகவும் சக்தி மிக்க போர் வீரன் என்று சொல்கிறார்கள் அல்லவா? அந்த காலத்துல காந்தியடிகள் தான் அந்த அஹிம்சாவாதி மூலமா அந்த ஃப்ரீடம் வாங்கி கொடுத்தாரு. இவங்க ரொம்ப சக்தி மிக்க போர் வீரன்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அவர்களுடைய பெயர் அடையாளம் யாருக்கும் தெரியாதுன்னு சொல்றாரு. இப்படி யாருக்கும் இருக்க முடியாது. அரசாங்கத்திடம் ஒவ்வொருவருடைய பெயர் அடையாளம் முழுமையாக இருக்கும்னு சொல்றாரு. கவர்மெண்ட் எப்பயுமே அந்த சென்சஸ் எடுக்கிறாங்களா, அப்ப யார் யாரு, எந்த வீடு, எத்தனை பேர் எல்லாத்தையும் நோட் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. எல்லாருடைய பேர் அடையாளம் ஆதார் கார்டுலயே இப்ப வந்துருது இல்லையா? எல்லாருடைய இதும் முழுமையாக இருக்குன்றாரு. மறைமுகமான அஹிம்சாவாதி போர் வீரர்கள் என்பது இப்போ உங்களுடைய பெயராகுன்றாரு. நீங்க தான் உங்களை தெரியல, உங்களுக்கு யாருன்னே தெரியல, நீங்க அஹிம்சாவாதி போர் வீரர்கள் மறைமுகமா இருக்கிறீங்கன்றாரு. அஹிம்சை மூலமா ராவணனை நம்ம வெற்றி அடைஞ்சு இந்த முழு உலகத்துக்கும் சுதந்திரம் சுதந்திரம் கொடுக்க போறோம். அதுதான் நம்மள பாபா சொல்றாரு. அஹிம்சாவாதி போர் வீரர்கள் உங்களுடைய பேர்ன்றாரு. அனைத்திலும் முதலாவதாக ஹிம்சை இந்த விகாரமாகும். இதுதான் முதலிடை கடைசி வரை துக்கம் கொடுப்பதாக இருக்கிறதுன்றார். முதலாவது விகாரம் இருக்கு இல்லையா, அதுதான் ஹிம்சை கொடுக்கக்கூடிய விகாரம், காம விகாரம். இதைதான் உங்களுக்கு முதல் இடை கடைசி துக்கத்துக்கு காரணமே அதுதான்றாரு. எனவே தான் ஹே தூய்மையற்றவர்களே, தூய்மையாக்குபவரே, தூய்மையற்ற எங்களை தூய்மையாக்குங்கள் என்று சொல்றாங்க. தூய்மையான உலகத்தில் தூய்மையற்றவர்கள் ஒருவர் கூட இருக்க மாட்டாங்கன்றாரு. அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கிறோம்னு சொல்றாரு. பாபாவிடமிருந்து ஆசையை பெறுவதற்கு இப்போதுதான் நாம் பகவானுடைய குழந்தைகளாக ஆகியிருக்கிறோம். இப்போ பாபாட்ட இருந்து ஆஸ்தி அடைவதற்காக தான் நம்ம இப்ப சங்கமேகத்துல அவரோட குழந்தையா ஆகியிருக்கிறோம். ஆனால் மாயை ஒன்றும் குறைஞ்சதில்லை. நம்ம அவர்கிட்ட ஆஸ்தி எடுக்கலான்னு பார்த்தா இந்த மாயா ஒரு பக்கம், அதுவும் குறைஞ்சது இல்லை. அது சர்வசக்திவான்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அப்படி ஒரு அறையை கொடுத்து ஒரேடியாக குழியில் விழ வைத்து விடுகிறது. யாரு? இந்த மாயா. மாயா அப்படியே பலார்னு ஒரு அறை விடுது, ஒரேடியா நம்மளை குழியில விழ வச்சிருது. யார் விகாரத்தில் விழுகிறார்களோ அவர்களுடைய புத்தி ஒரேடியாக கெட்டு போய் விடுகிறதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. யார் விகாரத்துல போறாங்களோ அவங்க புத்தி கெட்டுடும். அதுக்கப்புறம் ஞானம்லாம் ஏறாது. ஞானம் படிக்கவும் மாட்டாங்க, அது புத்திலையும் ஏறாது. அதோட அவ்வளவுதான், கெட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி விகாரத்துல போறவங்க புத்தி ஒரேடியா கெட்டுடுதுன்றாரு. தேகதாரிகள் தங்களுக்குள் அன்பு வைக்காதீர்கள் என்று பாபா எவ்வளவு முறை புரிய வைத்துள்ளார். பாபா எத்தனை தடவை சொல்றாரு, என்ன மட்டும் நினைவு செய்யுங்க, தேக சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் மறந்து என்ன நினைவு செய்யுங்கன்றாருல. ஏன்னா மத்தவங்க மேல அன்பு வைக்காதீங்கன்றாரு. எத்தனை முறை நமக்கு புரிய வைக்கிறாரு. ஏன்னா யாருமே இங்க பெர்மனன்ட் கிடையாது இல்லையா? யாருன்னா எப்போ வேணாலும் போகலாம். அப்ப நீங்க பற்று வச்சீங்கன்னா, அன்பு வைக்கிறீங்க, பற்று வைக்கிறீங்கன்னா அழ வேண்டியது வரும். அதனாலதான் பாபா சொல்றாரு, நீங்கள் ஒரு பாபாவிடம் தான் அன்பு கொள்ள வேண்டும் சொல்லி பாபா திரும்ப திரும்ப சொல்றாரு. அவர் மேல அன்பு வச்சீங்கன்னா நீங்க அழ மாட்டீங்க. மற்றவங்க மேல அன்பு வச்சா உங்களை மாயா அழ வைக்கும். எந்த ஒரு தேகதாரியிடம் இப்ப அன்பு வைக்க கூடாது, நேசம் கொள்ளக்கூடாதுன்னு சொல்றாரு. தேகம் அல்லாமல் விசித்திரமாக இருக்கும் தந்தை நிலத்தில் மட்டும்தான் அன்பு வைக்க வேண்டும்ன்றாரு. ஏன்னா கடைசியா நற்றுணையாவது நமசிவாயவே, அவர் தான் நம்ம கூடவே வர போறாரு. யாரும் நம்ம கூட வரமாட்டாங்க இல்லையா? அதனால பாபா அவரை மட்டும் நினைக்க சொல்றாரு, அவர்கிட்ட மட்டும் அன்பு வைங்கன்றாரு. பாபா எவ்வளவு புரிய வைக்கிறாரு, இருந்தாலும் புரிந்து கொள்வதே இல்லைன்னு சொல்றாரு. நம்மளதான் சொல்றாரு, நான் எவ்வளவோ தினம் தினம் 4 பக்கம் பேஜ் முரளி எடுக்கிறேன்னாலும் புரிஞ்சுக்கிறதே இல்லைன்றாரு. அதிர்ஷ்டத்தில் இல்லை எனும் போது ஒருவர் மற்றவருடைய தேகத்துல மாட்டிக்கொள்கிறாங்க. இவங்களுக்கு லக்கு இல்லைன்னா என்ன, அதை பதவி அடைய மாட்டாங்க, அவ்வளவுதான். ஏதாவது ஒரு தேகத்துல நினைச்சுக்கிட்டு சரீரம் விட்டா என்ன ஆகும்? நம்ம போய் அங்க லட்சுமி நாராயணன் ஆக முடியாது, பதவி குறைஞ்சிரும், அவ்வளவுதான். அதிர்ஷ்டம் இல்லைன்னா ஒருவர் மற்றவருடைய தேகத்துல மாட்டிக்கொள்கிறார்கள் சொல்றாரு. நீங்களும் கூட ஒளி புள்ளி என்று பாபா எத்தனை முறை புரிய வைத்துள்ளார். நமக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கிறார். நம்ம கூட யாரு, நம்ம கூட ஒரு ஒளி புள்ளி தான், ஒரு புள்ளி தான் அப்படின்ட்டு எத்தனை முறை நான் சொல்லியிருக்கிறேன்றாரு. இந்த ஸ்கூல்ல டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்களே, உனக்கு எத்தனை தடவை நான் உனக்கு சொல்லியிருக்கிறேன், இன்னும் இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கிறேன்னு திட்டுவாங்க. அந்த மாதிரி திட்டுறாரு நம்மள. எத்தனை தடவை உனக்கு புரிய வச்சிருக்கிறேன், நீங்க ஒரு ஒளிப்புள்ளி தான், நீங்க உடம்பே கிடையாது. அப்புறம் எதுக்கு அந்த உடம்ப நினைவு பண்றீங்க? அந்த உடம்பு ஒரு நாள் போக போகுது, உங்க உடம்பே மண்ணில் தான் போக போகுது, எதுக்கு அடுத்தவங்க உடம்ப நினைக்கிறீங்கன்றாரு. ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் ரூபம் ஒன்றுதான் சொல்லி பாபா சொல்றாரு.
அவரும் நம்மளும் ஒரே மாதிரி தான் இருக்கிறோம், புள்ளியாக தான் இருக்கிறோன்றார், ஒளி புள்ளி சொல்கிறாரு. ஆத்மா சிறியதாகவோ அல்லது பெரியதாகவோ ஆவதில்லை சொல்லி பாபா சொல்கிறார். ஆத்மா சின்னதாக இருக்கு, இப்போ உடம்பு சின்னதாக இருக்குது, குழந்தையா இருக்குது, அப்புறம் பெருசாகுதுல்ல, அந்த மாதிரிலாம் ஆத்மா ஆகாது. ஆத்மா சின்னதாவோ பெருசாவோ ஆகாதில்லை, ஆத்மாவோ அழிவற்றதாகுன்றார். ஆத்மாவை நீங்கள் கத்தியால் வெட்ட முடியாது, நெருப்பால் எரிக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இந்த உடம்ப வேணா கத்தியால் வெட்டலாம், துண்டு துண்டாக போட்டு என்னென்னமோ பண்ணுறாங்க, ட்ரம்லலாம் வச்சு என்னென்னமோ பண்ணுறாங்க. சொந்த மனைவியே வந்து கணவனை கொல்றாங்க, அந்த மாதிரிலாம் நிறையா நடக்குது. அது வந்து அவங்க என்ன வேணாலும் உடம்ப பண்ணிக்கலாம், ஆனால் ஆத்மா ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. அந்த உயிர் வந்து அழிவற்றதுன்றார் பாபா. ஆத்மாவை உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, ஆத்மா அழிவற்றதாகும். நாடகத்தில் ஒவ்வொருவருக்கும் நடிப்பு பதிவாகி உள்ளதுன்னு சொல்லி பாபா சொல்கிறார். இப்போ ட்ராமாவில் எல்லாருக்குமே அவங்கவுங்க நடிப்பு இப்போ பதிவாகி இருக்குதுன்றாரு. எல்லாருமே அவங்க என்ன நடிச்சாங்களோ அந்த ரோல் அப்படியே போயிட்டு இருக்குது. இப்போது எவ்வளவு அதிகமான மனுஷங்க இருக்கிறாங்க, இப்போ எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பாருங்க. பிறகு 9 to 10 லட்சமாக ஆயிடுவாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்களேன், ஒரு 10-12 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே பாப்புலேஷன் 9-10 லட்சமா ஆயிரும்ன்றாரு. குறைஞ்சிரும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மாயா என்ன பண்ணும், எல்லாரையும் தீர்த்து காட்டிடும், யாரும் இருக்க முடியாது. ஏன்னா பாப்புலேஷன் குறையிறது வந்து ட்ராமாவில் இருக்குது. சத்தியுகத்தில் மரம் எவ்வளவு சிறியதாக இருக்கிறது. சொர்க்கத்தில் பாருங்க, மரம் எவ்வளோ சின்னதாக இருக்குது. 9-10 லட்சம் பேர் தான் ஆரம்பத்தில் இருக்கிறாங்க. பிரளயம் ஒருபோதும் நடப்பதில்லை சொல்லி சொல்கிறாரு. பிரளயம்லாம் நடக்காது, அதாவது பூமி ரெண்டாக பொளந்து அழிஞ்சு போயிடும், அப்புறம் மனுஷங்களே இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒருபோதும் பூமி அழிஞ்சு போகாது, மாறும், அவ்வளோதான். யுகம் மாறும், மாற்றம் ஒன்றே மாறாததுன்றாங்களே, அந்த மாதிரி கலியுகம் வந்து சத்தியுகமாக மாறுன்றாரு. இருக்கின்ற மனிதர்களுடைய ஆத்மா அனைத்தும் மூலவதனத்தில் தான் இருக்கின்றன என்பதை நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. இப்ப எல்லாரும் இங்க எங்கிருந்து வந்தாங்க, இந்த உயிர்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னா மேல இருந்து வந்துச்சுன்னு சொல்றாரு. அப்புறம் இங்க வந்து உடல் எடுத்து நடிக்குது, ஆனா எங்க இருந்தோம் நம்மளானா மூலவதனத்தில் தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதனுடைய மரமும் இருக்கிறது, ஆத்மாவுடைய மரமும் மூலவதனத்துல இருக்குது. விதை போடும்போது அதுல இருந்து முழு மரமும் வெளி வருகிறது. முதலில் 2 இலை தான் வருகிறதுன்றாரு. எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு விதையை போட்டோன்னா ஃபர்ஸ்ட் 2 இலை தான் முளைக்கும், அதுக்கப்புறம் முழு மரமும் அதுலேருந்து வெளிவரும்ன்றாரு. இது கூட எல்லையற்ற மரமாகும். இப்போ பாபாவோட நம்ம நாற்று நடுறாரு, மரம் நடுறாரு. அந்த மரத்துல ஃபர்ஸ்ட் 2 இலை தான் மம்மா பாபா வந்தாங்க, அவங்க மூலமா இவ்வளோ பேர். இப்போ ஆதாம் ஏவாள் மூலமா தான் உலகம் தோன்றுச்சுன்னுவாங்களா, அந்த மாதிரி மம்மா பாபா அவர் தான் ஆதாம், பாபா தான் பிரம்மா, பாபா தான் ஆதாம், மம்மா தான் ஏவாள். இவங்க மூலமா தான் முழு சிருஷ்டியே இப்போ வந்து உருவாகுது. இது கூட எல்லையற்ற மரமாகும். சக்கரத்தை வைத்து புரிய வைப்பது எவ்வளவு சகஜமாக இருக்கிறது, சிந்தனை செய்து பாருங்கள் சொல்றாரு. இப்போது இது கலியுகமாகும். சத்தியுகத்தில் ஒரு தர்மம் தான் இருந்தது. சொர்க்கத்துல ஒரே தர்மம், ஒரே மொழி, ஒரே ராஜ்யம் தான் இருந்தது. இந்த மாதிரிலாம் பல இடம், பல மொழி, பல ராஜ்யம்லாம் கிடையாது இப்ப இருக்கிற மாதிரி. தேவி தேவதைகளுடைய ராஜ்யம் தான் இருந்தது. எவ்வளவு குறைவான மனிதர்கள் இருந்திருப்பார்கள். இப்போது எவ்வளவு மனுஷங்க, எவ்வளவு தர்மங்கள் வந்து விட்டன. இவ்வளோ தர்மங்கள்லாம் முன்னாடி இருந்ததில்லை. முதலில் இல்லாத இவ்வளோ பேர் பிறகு எங்கு செல்வார்கள் சொல்லி பாபா கேட்குறாரு. முன்னாடி இந்த உலகத்துல இவ்வளோ பேர் கிடையாது, இப்போ இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அப்போ திரும்ப இவங்களாம் எங்கே போவாங்க, ஏன்னா திரும்ப கம்மியான பேர் தான் நடிப்பாங்க. அப்போ இவங்களாம் எங்கே போவாங்க. பாபா சொல்றாரு, அனைத்து ஆத்மாக்களும் பரந்தாமத்திற்கு சென்று விடுகின்றன. சொர்க்கத்தில் நம்ம நடிக்கும்போது மற்றவங்க எல்லாம் பரந்தாமத்தில் அமைதியில் இருப்பாங்கன்னு சொல்றாரு. உங்களுடைய புத்தியில் ஞானம் முழுவதும் இப்போ இருக்கிறது. பாபா எப்படி ஞான கடலாக இருக்கிறாரோ அது போல உங்களையும் இப்போ மாத்துகிறார். நீங்க படிச்சு லட்சுமி நாராயண பதவியை இப்போ அடையிறீங்கன்னு சொல்றாரு. இப்போ நம்ம நல்லா படிச்சு லட்சுமி நாராயண் பதவியை அடையிறோம். அந்த ஞானத்தை ஃபுல்லா நம்ம கேட்கறது மூலமா தான் நம்ம ராஜ பதவி பெறுறோம். பாபா சொர்க்கத்தை படைப்பவர் ஆவார். சொர்க்கத்தின் ஆசையை பாரதவாசிகளுக்கு தான் கொடுக்குறாரு இல்லையா, மற்றவங்களுக்கு கொடுக்கல. சொர்க்கத்தை படைக்கிறவரா வந்திருக்கிறாரு, பாரதத்துல தான் வந்திருக்கிறாரு, பாரதவாசிகளுக்கு தான் கொடுக்குறாரு. மற்ற அனைவரையும் வீட்டிற்கு திரும்ப அழைத்து செல்கிறார். மற்றவங்க கேட்டா தானே, ஞானத்தை கேட்டா அவங்களுக்கும் கொடுத்துருப்பாரு. அவங்க கேட்கலன்னும் போது ஆஸ்தி அவங்களுக்கு கிடைக்கல, அதனால அவங்க அமைதி கேட்குறாங்க, அதனால பரந்தாமத்துக்கு கூட்டிட்டு போயிறார். நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு பாடம் கற்று தருவதற்காக வந்துள்ளேன் என்று இப்ப பாபா கூறுகின்றார். எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு பதவி நீங்க அடைவீங்க. எந்த அளவுக்கு ஸ்ரீமத் படி நடப்பீர்களோ அந்த அளவுக்கு நீங்க உயர்ந்தவராக ஆவீர்கள் சொல்றாரு. பாபா சொல்ற பேச்சு ஒழுங்கா கேட்டுட்டே வந்தோம்னா அந்த அளவுக்கு உயர்ந்தவர்களா நம்ம ஆகும்ன்றாரு. அனைத்து முயற்சியில் தான் ஆதாரப்பட்டிருக்குது, எல்லாமே நம்ம பண்ற முயற்சி தான். அந்த ஞானம் கேட்கறோம்ல, அந்த ஞானத்தை புத்தியில தாரணை பண்ணணும். ஒரு சுச்சுவேஷன்லயும் ஞான பாயிண்ட்டை அப்ளை பண்ணணும். இந்த எல்லாத்தையும் பாபா பாபா நினைவு வந்து அதிகமா இருக்கணும். பாபா நினைக்கிறத பயிற்சி பண்றது, நினைக்கிறது, இதெல்லாம் அதிகமாக்கணும்.
எல்லாமே முயற்சியில தான் ஆதாரப்பட்டிருக்கின்றாரு. மம்மா பாபாவின் இதே சிம்மாசனதாரியாக ஆக வேண்டும் என்றால் முழுமையாக தாய் தந்தையை பின்பற்ற வேண்டும். இப்ப அவங்களுடைய இதே சிம்மாசனத்துல நம்ம உட்காரணும், இதயத்திலே நம்ம இடம் பிடிக்கணும்னா தாய் தந்தை அவங்கள தான் நம்ம பின்பற்றணும். அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க எப்படி வந்து வென்றாங்க, அவங்க எப்படி கர்மாதித்தை அடைஞ்சு போனாங்க, அவங்களுடைய செயல் ஒன்று அடி மேல அடி பிரம்மா பாபா எப்படி வச்சார் எல்லாத்தையும் அதெல்லாம் இருக்குது. அந்த புக்ஸை எடுத்து படிச்சு அவர் என்ன பண்ணாருன்றதை அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாரு. அதே சிம்மாசனதாரியாக ஆவதற்கு அவர்களின் வழிப்படி இப்ப நடந்து செல்லுங்கள் சொல்றார். மற்றவர்களையும் தனக்கு சமமாக மாற்றுங்கள். பாபா பலவிதமான யுக்திகளை இப்ப கூறுகின்றார். ஒரு பேட்சை வச்சு கூட நீங்க யாருக்கு வேண்டுமானாலும் நன்றாக புரிய வைங்கள் சொல்றாரு. புருஷோத்தம மாதமாக இருந்தால் படத்தை கூட இலவசமாக கொடுங்கள் என்று பாபா சொல்றாரு. இப்ப புருஷோத்தம மாதம்னா அந்த மார்கழி மாசம், அந்த டைம்ல எல்லாம் தூய்மையா இருப்பாங்க. அந்த டைம்ல யாரும் நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டாங்க. நிறைய கோயிலுக்கெல்லாம் போவாங்க. அந்த டைம்ல போய் இந்த படத்தை நிறைய உருவாக்கி வச்சு இலவசமா கொடுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபா பரிசு கொடுக்கின்றார். பணம் கையில் வந்தவுடன் பாபாவிற்கு செலவு இருக்கிறது அல்லவா என்று புரிந்து கொண்டு விரைவாக அனுப்பி வைத்து விடுவார்கள். பாபா நமக்கு பரிசு கொடுக்குறாரு. அப்ப நம்ம பாபாவுக்கு கொடுக்கணும் இல்லையா? பாபாவுக்கு பணம் எப்பெல்லாம் நம்ம கையில வருதோ அப்ப பாபாவுக்கு செலவு இருக்கிறது அல்லவான்ட்டு புரிஞ்சுக்கிட்டு அனுப்பி வைக்கிறாங்க பாபாவுக்குன்னு சொல்றாரு. வீடு ஒன்றுதான் அல்லவா? இந்த டிரான்ஸ்லைட் மூலமா படங்களை நம்ம உருவாக்கி, இந்த டிரான்ஸ்லைட்னா இந்த லைட் எரியிற மாதிரி படம், அந்த மாதிரி படங்களை உருவாக்கி கண்காட்சி வச்சிங்கன்னா எவ்வளோ பேர் பார்க்க வருவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. புண்ணிய காரியமாகிறது அல்லவா? கண்காட்சி வைக்கிறது கூட புண்ணிய காரியமாகிறது. ஏன்னா நிறைய பேர் ஞானத்தை கேட்டுட்டு போயிடுறாங்க இல்லையா? அது கூட உங்களுக்கு புண்ணியம் வந்து சேருன்றாரு. மனிதர்களை முள்ளிலிருந்து மலராக, பாவாத்மாவிலிருந்து புண்ணிய ஆத்மாக்களாக இப்ப மாற்ற வேண்டும். இது தீவிர வேக சேவை என்று சொல்லப்படுகிறதுன்னு சொல்றாரு. பாருங்க, இனிமே சேவை வந்து தீவிர வேகத்துல செய்யணும்ன்றாரு. மனுஷங்களை முள்ளிலிருந்து மலரா மாத்துறது, பாவாத்மால இருந்து புண்ணியாத்மாவை மாத்துறது தான் தீவிர வேக சேவைன்னு சொல்றாரு பாபா. கண்காட்சியில் ஸ்டால் வைப்பதன் மூலம் நிறைய பேர் வர்றாங்க. செலவு குறைவாக தான் ஆகிறது. பாபாவிடமிருந்து சொர்க்கத்தின் ராஜ்யத்தை பெறுவதற்காக இங்கே வருகிறீர்கள் சொல்லுங்க. சொர்க்கத்தின் ராஜ்யத்தை பெற கண்காட்சிக்கு கூட வருவாங்க. இது கடை அல்லவா? இது நம்ம கூட ஒரு கடை தான் போடுறோம் இல்லையா? அந்த கடையில வந்து வியாபாரம் நடக்குது இல்லையா? இதான் கடைசி கடைன்னு சொல்றாரு பாபா. இந்த ஞானத்தின் மூலம் உங்களுக்கு மிகுந்த சுகம் கிடைக்கும் என்று பாபா சொல்றாரு. ஆகையினால் நல்ல விதத்துல இப்ப படிச்சு முயற்சி செய்து முழுமையாக இப்ப பாஸ் ஆகணும்ன்றார் பாபா. தன்னுடைய மற்றும் படைப்பினுடைய முதலிடை கடைசியின் அறிமுகத்தை பாபாவே வந்து தருகின்றார். வேறு யாரும் இந்த மாதிரி நமக்கு இந்த அறிமுகத்தை கொடுக்க முடியாதுன்றார். இப்போது பாபாவின் மூலம் நீங்க முக்காலத்தையும் உணர்ந்தவர்களாக திக்காலதரிசியாக ஆகிறீங்க. நமக்கு தெரியும் நம்ம எந்த மாதிரி இப்ப நடந்துக்கணும், நம்மளுடைய ஒவ்வொரு செயலும் எப்படி துக்கம் கொடுக்காம இருக்கணும், இன்றைய கர்மம் எனக்கு நாளை எப்படி பாதிக்கும், இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து இப்ப நடந்துக்கிறோம். கர்மா பத்தின ரகசியம் எல்லாம் தெரியுது. நேத்து சொர்க்கமா இருந்தது, இன்னைக்கு வந்து நரகம் ஆயிடுச்சு, நாளைக்கு நம்ம சொர்க்கத்துக்கு போறோம். இப்ப என்னென்னலாம் நடக்க போகுது எல்லாமே நமக்கு 3 காலத்தையும் உணர்ந்தவர்களாக இப்ப நம்ம ஆக்கியிருக்கிறார் பாபா. நான் என்னவாக இருக்கின்றேனோ, எப்படி இருக்கின்றேனோ அப்படி யதார்த்தமான விதத்தில் யாரும் என்ன தெரிஞ்சுக்கலன்றார் பாபா. வந்து புள்ளியா இருக்கிறாரு, பரிணாமத்துல இருக்கிறாரு, இதை யாருமே தெரிஞ்சுக்கலன்றாரு. உங்களில் கூட வரிசை கிரமமாக தான் இருக்கிறீங்க. உங்களில் கூட பிகேஸ் கூட வந்திருக்கிறாங்களே, பிகே ஆயிருக்கிறாங்களே, அவங்கள கூட பாபாவை சரியா புரிஞ்சுக்கிட்டவங்க கொஞ்சம் பேர் தான்றாரு. வரிசை கிரமமாக தான் புரிஞ்சிட்டு இருக்கிறீங்கன்றாரு. ஒருவேளை யதார்த்தமான விதத்தில் தெரிந்திருந்தால் ஒருபோதும் விடமாட்டீர்கள், இது படிப்பாகுன்றாரு. ஒருவேளை யதார்த்தமா கரெக்டா பாபாவை தெரிஞ்சிருந்தீங்கன்னா ஒரு நாள் கூட படிப்பு மிஸ் பண்ண மாட்டீங்க, ஒருபோதும் நீங்க விட மாட்டீங்க, இது படிப்பாகின்றாரு. பகவான் அமர்ந்து இப்ப கற்பிக்கின்றார். நான் உங்களுடைய கீழ்ப்படிந்த சேவகன் என்று பாபா சொல்றாரு. அவரே நமக்கு கீழ்ப்படிந்த சேவகனா, நமக்கு சேவை பண்ண வந்திருக்கிறாராம். தந்தை மற்றும் ஆசிரியர் இருவருமே கீழ்ப்படிந்த சேவர்களாக இப்ப இருக்கிறார்கள். அவர் தந்தையா ஆசிரியரா சத்குருவா இருக்கிறாரு. உங்க தந்தையா ஆசிரியரா நமக்கு கீழ்ப்படிந்த சேவர்களா வந்திருக்கிறாராம். நாடகத்தில் என்னுடைய நடிப்பே அப்படிதான் இருக்குதுன்றாரு. பிறகு அனைவரையும் என்னோட அழைத்து செல்வேன். இந்த மாதிரி நான் கீழ்ப்படிந்த சேவகனா உங்களுக்கு சேவை பண்ணிட்டு உங்களெல்லாம் மாத்தி அப்புறம் எல்லாரையும் கூடவே கூட்டிட்டு போவேன்றாரு. ஸ்ரீமத் படி நடந்து மதிப்புடன் இப்போது தேர்ச்சி பெற வேண்டும் சொல்றாரு. இங்க பாஸ்வித் ஆனர் ஆகணும்னா ஸ்ரீமத் படி நடங்கன்றாரு. ஸ்ரீமத் படினா எண்ணம் சொல் செயல் 3துலயும் ஸ்ரீமத் படி நடக்கணும். சிலர் வந்து ஸ்ரீமத்னா வெறும்னே வந்து நம்ம
நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறது, இது தூய்மையாக இருக்கிறது, முதல் விகாரத்தில் போகாமல் இருக்கிறது, மதுபன் போயிட்டு வர்றது, சாப்பாட்டுலலாம் வந்து அப்படியே கண்ட்ரோலாக இருக்கிறது, இதுதான் ஸ்ரீமத்னு நினச்சினாங்க. இது மட்டும் ஸ்ரீமத் கிடையாது. எண்ணம் சொல் செயல்ல ஜாக்கிரதையாக பேசணும். துக்கம் கொடுக்கக்கூடாது, பழசை பேசக்கூடாது, பேசும்போது அடுத்தவங்களுக்கு துக்கம் கொடுக்குற வார்த்தைகள் பேசக்கூடாது. இதெல்லாம் கூட ஸ்ரீமத் தான் இல்லையா? அதை யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் பாபா ஸ்ரீமத்னு சொல்லிட்டு மரியாதா புருஷோத்தன்ட்டு ஃபுல்லாகவே ஒரு புக்கு இருக்குது. அதை படித்து அதில் இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒரு பாயிண்ட்டை நம்ம விட்டால் கூட அது ஸ்ரீமத்தை மீறுறோன்னு தான் அர்த்தம். அதனால ஸ்ரீமத்னா எல்லாமே தான் ஸ்ரீமத். சிலர் வந்து ஸ்ரீமத்னா இதுதான் ஸ்ரீமத்னு நினச்சிக்கிறாங்க. பாபா சொல்றாரு, ஸ்ரீமத்னா நீங்க முரளியில படிக்கிற எல்லா பாயிண்ட்டுமே ஸ்ரீமத் தான். அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் உடம்பிற்கான ஸ்ரீமத், அதுவும் ஒரு மஸ்ட் தான். அதுவும் மஸ்ட், அதை ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணி முடிச்சுட்டு இந்த எண்ணம் சொல் செயல்லையும் நம்ம ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணணும். மனசுக்கு கூட ஸ்ரீமத் இருக்கு. மனசுக்கு அண்ணாம்னா அதை இதை நினைக்கக்கூடாது, பழசு நினைக்கக்கூடாது, பாஸ்ட் நினைக்கக்கூடாது. நேற்று வரைக்கும் நம்ம வந்து நடந்தது எல்லாம் நினைச்சிட்டு இருந்தா எங்கேருந்து பாபாவை நினைக்கிறது? இதெல்லாம் கூட ஸ்ரீமத்து தான். அதனால அமிர்த வேலையிலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் என்னென்னலாம் ஸ்ரீமத்தோ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும். அது எண்ணம் சொல் செயலில் ஃபாலோ பண்ணணும். இது யாருக்குமே தெரிய மாட்டுது. சிலதை மட்டும் ஸ்ரீமத்னு அதை தான் வந்து பிடிச்சிட்டு இருக்கிறாங்க பிகேஸே. படிப்பு மிகவும் சகஜமானதாகும் சொல்கிறாரு. படிப்பு என்னவோ ஈஸி தான். யார் வேணாலும், குழந்தைங்கள் கூட படிச்சுட்டு அதை மற்றவங்களுக்கு புரிய வைக்க முடியுன்றார். இதை படிக்க வைப்பவர் பிரம்மா தான், அனைவரும் வயதானவர் ஆவார் சொல்லி பாபா சொல்கிறார். இந்த பிரம்மா பாபா இருக்கார்ல, அவர் தான் வந்து எல்லாரை விட ரொம்ப வயசானவர் சொல்றார். நான் வயதானவன் அல்ல என்று சிவபாபா கூறுகின்றார். சிவபாபாக்கு எப்படி வயசாகும்? அவர் தான் பிறப்பிறப்பிலே வர்றதில்லை. அவர் எவர் எவர் பியூரு, எவர் யூத்து, எவர் யூத்தா இருக்கிறாரு. அவருக்கு எப்படி வயசாகும்? இவரு வயசானவர், ஆனா நான் வயதானவன் அல்லன்ட்டு சிவபாபா சொல்றார். ஆத்மா ஒருபோதும் வயோதிகம் அடைவதில்லை. ஆத்மாவுக்கு எப்பவுமே வயசாகாதுன்றாரு. ஆத்மா கல் புத்தியுடையதாக இப்ப ஆகிறது. ஆத்மா வந்து நல்ல புத்தியா இருக்குது, தங்க புத்தியா இருக்குது, இப்ப கல் புத்தி ஆயிடுச்சுன்றாரு. மற்றபடி அதுக்கு வயசுலாம் ஆகாதுன்றாரு. என்னுடையது தங்க புத்தி ஆகும், எனவே தான் உங்களை தங்க புத்தியுடையவர்களாக ஆக்க வருகிறேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவருடையது தங்க புத்தியா, அவரை மாதிரியே சேர்ந்து நம்மளையும் தங்க புத்தி ஆகிறதுக்காக இப்ப வந்திருக்கிறாரு. ஒவ்வொரு கல்பமும் நான் வருகின்றேன்னு சொல்லி சொல்றாரு. ஒரு 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை திரும்ப திரும்ப வர்றாரு. அதனாலதான் இந்த கீதையில எழுதியிருக்காங்க, யுகே யுகேன்னு எழுதிட்டாங்க. ஆனா அவர் சங்கமேகத்துல மட்டும்தான் வராரு. அதர்மம் தலை தூக்கும் போது நான் வந்து அவதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு. எண்ணற்ற முறை உங்களுக்கு கற்றுத்தருகின்றேன், இருந்தாலும் மறந்து விடுவீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நான் வந்து கல்பமும் வந்து இதையே தான் சொல்லி கொடுக்குறேன். இருந்தாலும் நீங்க சொர்க்கத்துல போய் பிறவி எடுத்த பிறகு எல்லாத்தையும் மறந்து போயிருங்க, நான் என்ன பண்றதுன்னு சொல்றாரு. சத்தியுகத்துல இந்த ஞானத்திற்கான அவசியமே இருக்காது. இங்கதான் இந்த ஞானம் தேவை. ஏன்னா நம்ம இங்கதானே உட்காந்து இப்படி கிடக்குறோம், கல்லு புத்தி மாதிரி இருக்கிறோம். அதனால நமக்கு பாடம் எடுத்து மாத்திட்டு இருக்கிறாரு. கன்னத்துல கைய வச்சுக்கிட்டு சோகமா எல்லா 5 விகாரத்துலயும் போயிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். நம்மளை இங்கதான் திருத்த வேண்டியதா இருக்கு. அதனால இங்கதான் ஞானம் தேவை. அங்க சொர்க்கத்துல எல்லாமே நிர்விகாரியா, எல்லாம் சந்தோஷமா குஷியா இருப்பாங்க. அங்க வந்து ஞானத்திற்கான அவசியமே இருக்காது. அங்க எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும், இம்பெர்ஃபெக்டே இருக்காது. அப்புறம் எதுக்கு ஞானம் அங்கன்னு சொல்றாரு. பாபா எவ்வளவு நன்றாக இப்ப புரிய வைக்கிறார். இப்படிப்பட்ட தந்தையை கைவிட்டு விடுகிறார்கள். ஆனா இவ்வளோ கிளாஸ் எடுத்தாலும் இதுல கூட சில பிகேஸ் பாபாவே கைவிட்டுட்டு போயிடுறாங்கன்றாரு. டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆகையினால் தான் மகா முட்டாளை பார்க்க வேண்டும் என்றால் இங்கே வந்து பாருங்கள் என்று சொல்லப்படுகிறது. யாராவது கடவுளை போய் கைவிட்டுட்டு போவாங்களா? அது இங்கேதான் நடக்குதுன்றாரு. மகா முட்டாள்னா நீங்க இங்க வந்து பாருங்கன்றாரு. எந்த தந்தையிடமிருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கிறதோ அவரையே கைவிட்டு விடுகிறார்கள். நீங்கள் என்னுடைய வழிப்படி நடந்தீர்கள் என்றால் அமரலோகத்துல நீங்க விஸ்வ மகாராஜா மகாராணியாக ஆவீர்கள் என்று பாபா சொல்றார். எங்க இந்த அடுத்து இந்த இதே பூமி சொர்க்கமா இருக்கும். அங்க நீங்க விஸ்வ மகாராஜா மகாராணி ஆவீங்க. எப்படின்னா நீங்க என்னுடைய ஸ்ரீமத் படி நடந்தீங்க நான் தான் சொல்லி சொல்றாரு. இது மரண லோகமாகும் சொல்றாரு. இது என்னது மரண லோகம்? இங்க வந்து என்னது, ஒரு நாளைக்கு எத்தனை பேர் சாகுறாங்க, எவ்வளோ ஆக்சிடென்ட், எவ்வளோ துர்மரணம், எவ்வளோ கொலை, எவ்வளோ தற்கொலை ஒரு நாள்ல நடக்குது. இது மரண லோகம் தானேன்னு சொல்றாரு. சுடுகாடு தான் இருக்குதுன்னு சொல்றாரு. நாம் பூஜிக்கத்தக்க தேவி தேவதைகளாக இருந்தோம் என்பதை குழந்தைகள் இப்ப தெரிஞ்சிருக்கிறீங்கன்றார். நாம தான் ஒரு காலத்துல லட்சுமி நாராயணா பூஜிக்கத்தக்க தேவி தேவதைகளா இருந்தோம். இப்போது நாம் என்னவாக ஆகிட்டோம்? தூய்மையற்ற பிச்சைக்காரர்களாக ஆகிட்டோம் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது மீண்டும் நாம் தான் இலவசலாக ஆக போகிறோம். திரும்பவும் நம்மளே தான்
பிரின்ஸ் ஆக போகிறோம், பெகர் டு பிரின்ஸ் ஆக போகிறோன்றாரு. அனைவருடைய முயற்சியும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. ஆனால் என்னதான் வந்து பாபா உட்காந்து கிளாஸ் எடுத்தாலும் எல்லாரும் ஒரே மாதிரி முயற்சி பண்ண மாட்டாங்கன்றாரு. ஒரே மாதிரி இருக்காது. சிலர் பிரிந்து சென்று விடுகிறார்கள். சிலர் சென்டருக்கு வராங்க, முரளி கேட்குறாங்க, நல்லா சேவையும் பண்ணுறாங்க, திடீர்னு பார்த்தா போயிடுறாங்க, கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க. சிலர் துரோகிகளாகவே ஆயிடுறாங்க. சிலர் என்ன பண்ணுறாங்க, இங்கே வந்து நல்லா என்ன நடக்குது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு வெளியில் போயிட்டு இங்கே பற்றி தவறாக சொல்லி வச்சிடுறாங்க. அதனால தான் இன்னைக்கு கூட நம்மளாம் லாஸ்ட்டாக தான் வந்திருக்கிறோம். ஆனால் இந்த யக்கியம் வந்து 100 வருஷமாக நடந்துட்டு, பாபா வந்து 88 வருஷம் ஆகுது. 88 வருஷமா 89வது ஜெயந்தி கொண்டாடியாச்சு. 89 வருஷமா என்ன தெரியுமா ஓடுது? இந்த பிரம்மா குமாரிகள்கிட்ட போனோம்னா கணவன் மனைவியை சகோதரன் சகோதரி ஆக்கிடுவாங்க, தூய்மையா இருக்க சொல்லுவாங்க, இதுதான் ஓடுது. அப்ப இதெல்லாம் யார் போய் வெளியில சொல்றாங்க? யார் வெளியே சொல்றது? துரோகிகள் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சில துரோகிகளாக ஆகிடுறாங்க. நல்லதை சொல்ல மாட்டாங்க, கெட்டது இது என்னெல்லாம் சொல்லக்கூடாதோ அதை போய் மற்றவங்கள்ட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட துரோகிகள் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவங்கள்ட்ட நீங்க பேசக்கூட கூடாது அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி துரோகிகளை பார்த்தீங்கன்னா எட்ட போயிருங்கன்றார். நீங்க அவங்கள்ட்ட பேசக்கூட கூடாது. ஏன்னா அவங்க பண்ண பாவம் உங்களுக்கும் ஒட்டிக்கும் இல்லையா? அவங்களோட சேர்ந்து நீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கும் அந்த பாவம் வந்து சேர்ந்துரும். அதனால அவங்கள பார்த்தாலே பேசாதீங்க, எட்ட போயிருங்கன்றார். ஞானத்தின் விஷயங்களை தவிர வேறு எதையாவது கேட்டார்கள் என்றால் சைத்தான்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள். பாபா சொல்றாரு, ஞானத்தின் விஷயத்தை தவிர வேற எதையாவது அவங்க கேட்டாங்கன்னா அவங்கள சைத்தான்கள்ட்ட புரிஞ்சுக்கங்கன்றாரு. நல்ல சகவாசம் தான் கரை சேர்க்கும், தீய சகவாசம் மூழ்கடித்து விடும்ன்றாரு. நல்லவர்களோட சேர்ந்தோம்னா நம்ம வாழ்க்கை படகு கரை சேர்ந்துரும். கெட்டவங்களோட சேர்ந்தீங்கன்னா மூழ்கிடும் படகுன்றாரு. வாழ்க்கையும் படகு மூழ்கிடும்ன்றாரு. யார் ஞானத்தில் புத்திசாலிகளோ, பாபாவின் மனதில் அமர்ந்திருக்கிறாங்களோ, யார் ஞானத்தை நல்லா படிச்சு ஞானத்தை புரிஞ்சுக்கிறாங்களோ, பாபா மனசுல இருக்கிறாங்களோ அவர்களிடம் சகவாசம் வையுங்கள். அவங்களோட போய் சேர்ந்துக்கோங்க, கெட்டவங்களோட போய் சேராதீங்க. யார் நல்லா முயற்சி செய்யறாங்களோ அவங்கள்ட்ட போய் சேர்ந்துக்காங்க. அவர்கள் உங்களுக்கு ஞானத்தின் இனிமையான விஷயங்களை சொல்வாங்க. அந்த மாதிரி ஆட்கள், ஞான சிந்தனை செய்யறவங்க, நிறைய ஞான சிந்தனை பண்ணுவாங்க, நிறைய சொல்லி தருவாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு நீங்க ஞானத்தின் இனிமையான விஷயங்கள் எல்லாம் கேளுங்கன்னு சொல்றாரு. நல்லது. இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட சேவை செய்யும் குழந்தைகள் பார்த்தீங்களா? சேவை செய்யும் நன்றியுள்ள குழந்தைகள், கட்டளைக்கு கீழ்ப்படியும் செல்ல குழந்தைகளுக்கு இன்னைக்கு வித்தியாசமா சொல்லியிருக்காரு. தாய் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், யார் தேகம் இல்லாமல் விசித்திரமாக இருக்கிறாரோ, அசரீரியா இருக்கிறாரோ அந்த தந்தையின் மீது அன்பு வைக்க வேண்டும். புள்ளியா இருக்கிற பாபா, அவருக்கு உடம்பே கிடையாது இல்லையா? அவரு மேலதான் அன்பு வைக்கணும். ஏன்னா அவர் எதுக்கு சொல்றாருன்னா, இந்த தேகம்லாம் முடிஞ்சு போயிடும் ஒரு நாள், ஆனா அவர் மட்டும் முடியவே மாட்டார், அவர் எப்பவுமே இருப்பார். அதனால அவரை நினைங்கன்றாரு. எந்த ஒரு தேகதாரின் பெயர் ரூபத்திலும் புத்தி மாட்டிவிடக் கூடாதுன்றாரு. புத்தி மாட்டிக்கிச்சுன்னா கஷ்டம். அப்புறம் வந்து பெயர் ரூபத்துல மாட்டிக்கிட்டீங்கன்னா அழ வேண்டியது வரும். அதனாலதான் சொல்றாரு, மாயின் அடி விழாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். மாயா செம்ம அடி கொடுக்கும், மாயா அழ வைக்கும், அழ வச்சு வேடிக்கை பார்க்கும். பாபா சிரிக்க வைக்கிறாருன்னா மாயா நம்மளை அழ வச்சு வேடிக்கை பார்க்கும். அதனாலதான் சொல்றாரு, நான் சொல்ற பேச்சை கேளுங்கன்றாரு. அவர் சொல்றது இப்ப கசப்பாதான் இருக்கும், பாவக்கா மாதிரி, ஆனா கடைசியா இனிக்கும். மாயா வந்து அப்படியே தட்டுல பிளேட்டு லட்டா கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பின்னாடி பாத்தீங்கன்னா குடியை தோண்டி அதுல புதைச்சி வச்சிரும் நம்மள. அதனால ஜாக்கிரதையா இருக்கணும் மாயாட்ட. பாபா சொல்றதுதான் நல்லது, அது பாவக்காய் சாப்பிட்டாலும் உடம்புக்கு நல்லதுன்னுவாங்களா, அந்த மாதிரி பாபா சொல்ற ஸ்ரீமத் படி நடந்தோம்னா நமக்கு நல்லது. பின்னாடி வந்து எல்லாத்துலயும் ஈஸியா பாஸ் பண்ணி நம்ம போயிட்டே இருக்கலாம். 2வது பாயிண்ட், ஞானத்தின் விஷயங்களை தவிர மற்ற விஷயங்களை பேசுபவரிடம் சகவாசமே வைக்க கூடாதுன்றார். இப்ப இந்த ஊர்க்கதை, உலக கதை, அவங்க இப்படி இவங்க இப்படி, அவங்க கேரக்டர் சரியில்லை, அவங்க இப்படிதான் பண்ணுவாங்க, அவங்க அந்த கதை இந்த கதை இதெல்லாம் பேசுறாங்க, ஞானத்தை தவிர மற்றதை பேசுறாங்கன்னா அவங்கள்ட்ட நீங்க சகவாசம் வைக்க கூடாதுன்றாரு. இது கூட ஸ்ரீமத்து தான். முழுமையாக தேர்ச்சி பெறுவதற்கு இப்ப முயற்சி செய்யணுன்றாரு. இப்ப முழுமையா பாஸ் ஆகுறதுக்கு முயற்சி செய்யணும். முட்களை மலராக்கும் சேவையும் இப்ப செய்யணுன்றாரு. வரதானம், ஒரு பாபாவை தவிர எனக்கு வேறு யாருமே இல்லை. இந்த நினைவு மூலம் சதா பந்தனங்களிலிருந்து விடுபட்டவர் மற்றும் யோக யுக்து, சதா யோக நிலையில் இருப்பவர் ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. இப்போ ஒரு பாபா தவிர எனக்கு வேற யாரும் இல்லை,
இந்த நினைவு மூலமாக தான் நம்ம பந்தனங்கள்லேருந்து விடுபட முடியும் மற்றும் சதா யோக நிலையில் இருப்பவராக ஆக முடியும்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. அந்த மாதிரி ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. எப்படி நம்ம இப்போ பந்தனத்துலேருந்து விடுபட முடியும்? எல்லார் மேலேயும் புத்தி போகுது, எல்லார்ட்டையும் பற்று போகுது, குழந்தை, குட்டி, கணவன், எல்லார் மேலேயும் போகுது இல்லையா? யாரையும் புத்தி வந்து யார்கிட்ட இருந்து வெளியே வரமாட்டேது. அது மாதிரி யோகா நிலையிலையும் இருக்க முடியல. அப்போ இதுக்கெல்லாம் எப்படி நம்மளால ஆக முடியும்? எப்படி ஆக முடியும்னா, இந்த ஒரு நினைவு, ஒரு பாபாவை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை. இந்த ஸ்லோகனை உங்க நெத்தியில் எழுதி ஒட்டிக்கோங்க. இந்த நினைவு இருந்துச்சுன்னா போதும், நீங்க ஈஸியா பந்தனத்திலிருந்து வெளியே வந்துருவீங்கன்றாரு. இப்போது வீட்டுக்கு திரும்புவதற்கான நேரம் வந்துருச்சு. இப்போ நம்ம இங்கேயே பற்று வச்சுட்டு இங்கேயே நம்ம இவங்களே பிடிச்சிட்டு இருந்தோம்னா அப்போ கலியுகமாவே இருந்தா பரவாயில்லையா? பாபா தான் கேட்குறாரு. சரி, கலியுகமா இருந்து இங்கே இருந்து கஷ்டப்படுங்க, திரும்ப வந்து ஒரு 100 வருஷம் கழிச்சு செத்து இங்கே போறங்க, திரும்ப திரும்ப இங்கேயே கலியுகத்திலே கடங்கன்னுவாரு. பாபா சொல்றாரு, இப்போ அவ்வளோதான், ட்ராமா முடிஞ்சு வச்சு, வீட்டுக்கு திரும்பணும். வீட்டுக்கு திரும்புவதற்கான நேரம் தான் இது. எனவே இப்போது பந்தன் முக்த் மற்றும் யோக யுக்த ஆகுங்கள் சொல்றாரு. இப்போ எல்லாத்துல இருந்தும் முக்தி அடைங்க. சிலர் இந்த இதெல்லாம் விட்டுருவாங்க, மனுஷங்களை கூட பந்தனம் வச்சிருக்க மாட்டாங்க. இந்த பணம், காசு, இந்த வீடு, வாசல், இதனாலலாம் வந்து பற்ற வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. இது என் வீடு, என் வாசல், என் சொத்து, என்னுடைய நிலம், அந்த நிலத்தை கொண்டு வந்து கரைச்சி ஊத்துனாதான் அவங்க உயிரே போகும். அந்த மாதிரிலாம் இருக்கு. இந்த மாதிரிலாம் நமக்கு சுட்சமான பற்று, எது எதுல எனக்கு பற்று இருக்குது அது எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணணும். எனவே இப்போ பந்தன் முக்து மற்றும் யோக யுக்த ஆகுங்கள்ட்டு சொல்றாரு. இப்போ ஏன்னா நம்ம வீட்டுக்கு போற நேரம் வந்துடுச்சு, இல்லைன்னா வலுக்கட்டாயமா பிடிச்சி இழுத்துன்னு போயிடுவாரு. எப்படியா இருந்தாலும் எல்லாரையும் போய் தான் ஆகணும். அதுக்கு ஏன் நீங்க எல்லாத்தையும் பற்றை நீக்கிட்டு போகக்கூடாது? பந்தன் முக்த் என்றால் தளர்வான ஆடை, இறுக்கமானதன்று சொல்றாரு. பந்தன் முக்துனாலே என்னதுன்னா, நம்ம வந்து டைட்டா ட்ரெஸ் கிடையாது, லேசான ட்ரெஸ் போட்டுக்கிறது தான் அர்த்தம். அதுதான் பந்தன் முக்து. இப்போ நம்ம லூஸா ட்ரெஸ் போட்டிருந்தோம்னா எப்போனாலும் ஈஸியா நம்ம கழட்டிட்டு வேற ட்ரெஸ் போட்டுக்கலாம். இதே டைட்டா போட்டிங்கன்னா எப்படி அதை கழட்ட முடியும்? கழட்டவே முடியாது இல்லையா? அது மாதிரி இந்த உடல் என்ற ஆடைய லூஸா மாட்டிக்கங்கன்றாரு. பரிசுத்தா மாதிரி லூஸா மாட்டிக்கங்க. எப்போ பாபா கூப்பிட்டாலும் கழட்டி கிடச்சிட்டு போயிருங்கன்றாரு. இந்த உடல் என்ற ஆடைய கழட்டிட்டு போறதுக்கு ஈஸியா லூஸா இருந்தா தானே நம்ம கழட்டி கிடச்சிட்டு பாபா கூட போக முடியும். அதனால சொல்றாரு, லூஸா ட்ரெஸ் மாட்டிக்கங்க, எல்லாத்துல இருந்து விடுபட்டு ஃப்ரீயா இருங்கன்றாரு. இந்த கூட்டுல இருக்கிற பறவை பாருங்க, அதை திறந்து விட்டோன்னே சொங்கின்னு பறந்து ஓடிடும். எப்படா இந்த கூட்டை திறந்து விடுவாங்கன்னு, அந்த மாதிரி நம்ம ஆத்மா இந்த உடல்ல இருந்து எப்போ நம்ம வந்து விடுவாங்க பறந்து போகலாம், கர்ம கணக்கை முடிச்சுட்டு பறந்து போறதுக்கு ரெடியா இருக்கணும். கட்டளை கிடைத்ததும் ஒரு வினாடியில் சென்று விட வேண்டும் சொல்றாரு. பாபா கட்டளை கொடுத்துட்டாரு, வா குழந்தாய், உன்னோட சேவை முடிஞ்சிருச்சு, உன்னோட கர்ம கணக்கு முடிஞ்சிருச்சு, உனது எல்லாம் முடிஞ்சிருச்சு, நீ வா அப்படின்னு கூப்பிட்டாருன்னா கிடைச்சு அவ்வளவுதான். ஏன்னா உலகம் வந்து அவர் க்ளோஸ் பண்ண போறாரு. அடுத்த நிமிஷமே உலக விநாச போர் நடக்க போகுது. அப்புறம் நம்ம ஏன் இங்க இருக்கணும்? இருக்க வேண்டியவங்க இருப்பாங்க. சப்போஸ் நம்ம இருக்கணும்னா இருக்க கூட வைப்பாரு. சரி, நம்ம கிளம்பணும்னு நேரம் வந்துச்சுன்னா ஒரு செகண்ட்ல நம்ம போயிடணும்னு சொல்றாரு பாபா. அந்த மாதிரி பந்தன் முக்து யோக யுக்தி ஸ்திதியின் வரதானம் பெறுவதற்காக சதா இந்த உறுதிமொழி நினைவில் இருக்க வேண்டும் சொல்றாரு. இப்போ இந்த மாதிரி நீங்க ஆகணும்னா இந்த வரதானம் உங்களுக்கு கிடைக்கணும். இந்த வரதானம் என்னன்னா பந்தன் முக்தி யோக யுக்தி வரதானம் உங்களுக்கு வேணும்னா இந்த உறுதிமொழி சதா இருக்கணும். அதாவது எனக்கு ஒரு பாபா தவிர எனக்கு வேற யாருமே இல்லை, அவர் கூட்டாருன்னா நான் போயிடுவேன், அவ்வளவுதான். பிரியதர்ஷினி மாதிரி அவ்வளோ காலம் வளர்ப்பாங்க. அம்மா அப்பா வளர்ப்பாங்க. இவங்க யாரா ஒருத்தவங்களோட நினைவுல இருப்பாங்க, அவங்க கூட்டவுடனே வீட்டை விட்டு ஓடுறாங்க, அவ்வளவுதான். முடிஞ்சு போச்சு. அம்மா அப்பாவும் பார்க்க மாட்டாங்க, சகோதரன் சகோதரியும் பார்க்க மாட்டாங்க, அவங்க கூட்டவுடனே வீட்டை விட்டு ஓடிடுவாங்க. அதேதான் பாபா இப்ப செய்ய சொல்றாரு. நீங்க யாரையும் பார்க்காதீங்க, ஒரு பாபாவை தவிர எனக்கு வேற யாரும் இல்லைன்ட்டு நான் கூட்டவுடனே ஓடி வந்துருங்கன்றாரு. ஏனென்றால் வீட்டுக்கு செல்வதற்கு மற்றும் சத்தியுக ராஜ்யத்தில் வருவதற்காக இந்த பழைய சரீரத்தை விட வேண்டியது இருக்கும் சொல்றாரு. இப்ப நம்ம பரந்தாமத்துக்கு போனோம், சொர்க்கத்துக்கு வரணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கா? அப்படின்னா இந்த இந்த உடலை விட்டுதான் ஆகணும். இந்த ஓல்டு ட்ரெஸ் எதுக்கு மாட்டிட்டு இருக்கிறீங்க? ஓல்டு பழைய சரீரம், கீஞ்சு போன சரீரம், இது எதுக்கு? இது தேவையே இல்லை, இதை விட்டுடுங்கன்றாரு. எனவே சோதித்து பாருங்கள். இப்ப செக் பண்ணுங்க, இந்த உடலை விடுறதுக்கு நான் ரெடியா இருக்கேனா, இந்த உறவினர்கள் எல்லாரையும் நான் வந்து விட்டுட்டு போக ரெடியா இருக்கேனா, அந்த மாதிரி எவர் ரெடி ஆகியிருக்கின்றேனா அப்படின்றத இப்போ நீங்க செக் பண்ணுங்க. உங்களுக்கு நீங்களே. ஏன்னா நம்மளை பத்தி நமக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு எது மேல ஆசை இருக்கு, எனக்கு எந்த சாப்பாட்டு மேல இன்னும் ஆசை இருக்கு, பிரியம் இருக்கு, யார் மேல எனக்கு இன்னும் பிரியம் இருக்கு, எல்லாம் நமக்கு தான் தெரியும் இல்லையா? மற்றவங்களுக்கு தெரியாது.
எது எதெல்லாம் என் புத்தி மாட்டிட்டு இருக்குது அப்படின்ட்டு செக் பண்ணுங்க. அந்த மாதிரி எவர் ரெடி ஆகியிருக்கிறேன்னா, அல்லது இதுவரையிலும் சில கயிறுகள் நம்மை கட்டி போட்டிருக்கின்றனவா, இன்னும் ஏதாவது என்னை போட்டு கட்டி போட்டு வச்சிருக்கு, அது எந்த பந்தனம், எந்த கயிறு என்னை கட்டி போட்டு வச்சிருக்கு, எது என்னை போக விடாம தடுக்குது, எல்லாம் செக் பண்ணுங்க. ஏன்னா இது இது கடைசியா ஏமாத்திரும். இந்த விஷயங்கள் தான் பாபாட்ட போக விடாம நம்மள ஏமாத்திரும். அதனால இப்பவே கட் பண்ணிடுங்க, எல்லாத்தையும் செக் பண்ணி மாத்துருங்கன்றாரு. இந்த பழைய உடல் என்ற ஆடை இறுக்கமாக இல்லை தானே, இதையும் செக் பண்ணுங்க. இந்த பழைய உடல் இருக்குல்ல, இது ரொம்ப டைட்டா நான் பிடிச்சி வச்சிருக்கேன், இந்த உடம்ப கூட விட மாட்டேன் அப்படின்ட்டு பிடிச்சி வச்சிருக்கிறேன்னா, டைட்டா ட்ரெஸ்ஸை நான் ஆத்மா மாட்டிட்டு இருக்கிறேனான்றத செக் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஸ்லோகன் சொல்றாரு, வீண் சங்கல்பம் என்ற அதிகப்படியான எக்ஸ்ட்ரா உணவை இப்போது உட்கொள்ளாமல் இருப்பீர்களானால் அதிக எடையின் நோய்களிலிருந்து தப்பித்துக் கொள்வீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப வீணான எண்ணங்கள்லாம் ஓடுதுல்ல, அதிகப்படியான எக்ஸ்ட்ராவா எண்ணம் ஓடுது. அதாவது ஒரு வேஸ்ட் தாட் தான் வரும். ஆனா அந்த வேஸ்ட் தாட் கொடுத்து ஒரு 10 எண்ணங்கள் எக்ஸ்ட்ராவா வந்துக்கினே இருக்கும். இப்போ உடம்பு சரியில்லைன்னா சாதாரணமா உடம்பு சரியில்லை அவ்வளவுதான், டாக்டர்கிட்ட போனா சரியாயிடும். அதை நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம், உடம்பு சரியில்லை எதுவாக இருக்குமோ, ஒருவேளை கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்குமோ, எதுவாயிருக்குமோ அதுவாயிருக்குமோ, எனக்கு எதா ஆயிடுமோ, நான் போயிடுவேனோ, இதெல்லாம் வந்து ஒன்று மாற்றி ஒன்று வர அந்த எக்ஸ்ட்ரா வேஸ்ட் தாட்ஸு. இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் வரும், இந்த ஒரு விஷயம் கிடையாது, எல்லா விஷயத்துலையும் வரும். அதனால சொல்றாரு, வீண் சங்கல்பம் என்று இந்த அதிகப்படியான எக்ஸ்ட்ரா உணவை நீங்க உட்கொள்ளாமல் இருப்பீர்களானால், இந்த மாதிரி நீங்க அதை சாப்பிடாம இருந்தீங்கன்னா ஆத்மா உங்களுக்கு அதிக வெயிட்டு போடாது. அதிக வெயிட்டு எதனால தானே இப்போ வருது, நிறைய சாப்பிட்றாங்க, அந்த அந்த நோய் எதனால வருதுன்னா, இப்போ வந்து எக்ஸ்ட்ரா வெயிட் போடுறாங்க இல்லையா, ஒபிசிட்டின்னு சொல்லுவாங்க. அது எக்ஸ்ட்ரா வெயிட், ஏன்னா அவங்க நிறைய தேவையில்லாத சாப்பிடுவாங்க, சாப்பாடு ஃபாஸ்ட் ஃபுட்டு அது இதுன்னு சாப்பிட்றதுனால எக்ஸ்ட்ரா வெயிட்டு போட்டுருவாங்க. சிலருக்கு வந்து அந்த ஹெரிடிட்டினால கூட எக்ஸ்ட்ரா வெயிட்டு போடும். இங்க பாபா நமக்கு என்ன சொல்றாருன்னா, ஆத்மால வந்து நோய் எதனால வருது, ஆத்மால நோய் அதிக எடையின் நோய் எதனால வருதுன்னா, நீங்க ஏகப்பட்ட எண்ணங்களை உருவாக்குறீங்க. வீண் சங்கல்பம், வீண் வேஸ்ட் தாட்ஸ் என்ற அதிகப்படியான உணவை நீங்க ஆத்மா உட்கொள்றீங்க. அதனாலதான் உங்க ஆத்மால நோய் வருது. என்ன நோய் வருது, டிப்ரெஷனு, மனநோய், டிப்ரெஷனு, பைத்தியம், கடைசியில பைத்தியமே பிடிச்சிரும். ஏன்னா தேவையில்லாத எதையாவது திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அதாவது மனசுன்னு ஒன்று இருக்குல்ல, அது ஏன் சும்மா விடணும், எதையாவது நம்ம மட்டும் திங்க் பண்ணுவோன்ட்டு தேவையில்லாதெல்லாம் போன வருஷம் நடந்தது, அதுக்கு முன்னாடி வருஷம் நடந்தது, இல்லை எதிரால நடக்காததெல்லாம் நடக்கும்னு நினச்சிக்கிட்டு திங்க் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறது. இது மாதிரி பண்ண என்ன ஆகிடும், மனநோய் வந்துடும், டிப்ரெஷன் வந்துடும், பைத்தியம் பிடிச்சிரும். இதுதான் வந்து அதிக எடையின் நோய்களில் இருந்து நீங்கள் அந்த மாதிரிலாம் வந்துரும்ன்றாரு. அந்த மாதிரி வராமல் இருக்கணும்னா நீங்கள் அதை உட்கொள்ளாமல் இருங்க, அந்த வேஸ்ட் தாட்ஸை உட்கொள்ளாமல் இருந்தீங்கன்னா தப்பிச்சு கொள்வீர்கள் சொல்லி பாபா சொல்கிறார். அப்போ ஒரு எண்ணம் வரும்போதே அதை கட் பண்ணுங்கள், ஃபுல் ஸ்டாப் வைங்க. இதெல்லாம் ஏன் எனக்கு வருது, இது வரக்கூடாது, இது ஏன் வருது, பாபா தான் இருக்காருல்ல எல்லாம் பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அந்த நோயிலேருந்து தப்பிச்சுக்குவீங்கன்றாரு. அவ்யக்த இஷாரா, சத்தியதா மற்றும் பண்பாடு என்ற கலாச்சாரத்தை தனதாக்கி கொள்ளுங்கள். பாபாவுக்கு அனைத்திலும் பெரிய பொருளாக தோன்றுவது என்னன்னா உண்மைதானா, உண்மையா இருக்கிறோமா, அதுதான் அவர் பார்க்குறாரு. எனவே பக்தியில் கூட சொல்றாங்க, காட் இஸ் ட்ரூத், கடவுள் உண்மையாகவே இருக்கிறார்ன்ட்டு சொல்றாங்க. ஆமா, சத்தியம் சிவம் சுந்தரம் சொல்றாங்க, கடவுள் வந்து ட்ரூத்துன்னு சொல்றாங்க, கடவுள் வந்து உண்மையாகவே இருக்கிறார். அனைத்திலும் பிரியமான பொருள் உண்மையாகும். அப்ப சத்தியமானவர் சிவனுக்கு எது பிடிக்கும், உண்மைதான் பிடிக்கும், அவருக்கு பிடிச்சது உண்மைதான்றார். ஏனென்றால் யாரிடம் உண்மை உள்ளதோ அவர்களிடம் தூய்மை இருக்கும் சொல்றாரு. சுத்தமா இருக்கிறவங்க உண்மையா இருப்பாங்கன்னு சொல்றாரு. சுத்தமாக தெளிவாக இருப்பாங்க, யார் உண்மையா இருக்கிறாங்களோ அவங்க சுத்தமாக தெளிவாக கிளீன் அண்ட் கிளியரா இருப்பாங்கன்னு சொல்றாரு. எனவே உண்மையின் விசேஷத்தன்மை விட்டுவிடக்கூடாதுன்னு சொல்றாரு. அதனால நீங்க உண்மையா இருங்க, யாருக்காகவும் பொய்யா மாறாதீங்க, உங்களுடைய உண்மையின் விசேஷத்தன்மையை நீங்க விட்டு விடக்கூடாதுன்றாரு. ஏன்னா நீங்களாம் சத்தியமான ஒரு சிவன் தொடர்புல இருக்கிறீங்க இல்லையா, நீங்க எப்பயும் உண்மையா இருங்க, யாருக்காகவும் பொய் பேசாதீங்கன்னு சொல்றாரு. சத்தியத்தின் சக்தி ஒரு லிஃப்டினுடைய வேலையை செய்யுன்றாரு. இப்போ இந்த மாதிரி நம்ம உண்மையா இருக்கிறோம், சத்தியமா இருக்கிறோம்னா அதுக்குன்னு ஒரு சக்தி இருக்குது. இப்ப சத்தியமா இருக்கிறவங்க நாக்கால அவங்க உண்மையே பேசுறாங்கன்னா அவங்க சொல்றதெல்லாம் நடக்கும்னு சொல்லுவாங்க, பக்தியிலே சொல்லுவாங்க. அவங்க நாக்கால சொன்னாங்கன்னா உண்மை நடந்துடும். ஏன்னா அவங்க சத்தியமே பேசுறாங்க, சத்தியமா இருக்கிறாங்கன்னா அவங்க பேசுறது நடந்துரும்னு சொல்லுவாங்க. அதனால தான் பாபா வந்து நம்மளே சொல்லுவார், நீங்க வந்து இப்போ நம்ம முரளி படிக்கிறோன்னா நம்ம
நம்ம நாக்குக்கு ஒரு சக்தி வந்துடும். அதனால நம்ம சொல்றது வந்து நடக்கும். அதனால தான் பிகே சொல்றது நடக்கும். அதனால நீங்க நல்லதே சொல்லுங்க, நல்லதே நினைங்கன்னு சொல்லி, நினைக்கிறதே நடக்கும்னு சொல்லுவார் பாபா. பிகேஸ் நினைக்கிறதே நடக்கும்ட்டு. அதனால நம்ம நல்லதே நினைக்கணும்னு சொல்றார் பாபா. அதனால இப்போ சத்தியத்தின் சக்தி வந்து நமக்கு ஒரு லிஃப்ட் மாதிரி வேலை செய்யுதுன்னு சொல்றாரு. லிஃப்ட் மாதிரி உங்களுக்கு நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா போதும், லிஃப்ட் மாதிரி நீங்க சல்லுன்னு போயிடலாம். ஈஸியா புருஷார்த்தம் முயற்சியில வந்து வேகமா உங்களால போக முடியுன்றாரு. படிக்கட்டு ஏற தேவையில்ல. பொய் பேசினாதான் படிக்கட்டு ஏறணும், அங்கங்க இறங்கி இறங்கி பொறுமையா நடந்து இடுப்புல கையை வச்சுன்னு நடக்கணும். உண்மையா இருந்தோம்னா லிஃப்ட் மாதிரி அது வேலை செய்யும். இங்கின்ட்டு நம்ம போயிடலான்னு சொல்றாரு. சப்போஸ் நீங்க பொய் சொல்ற சின்ன சின்ன விஷயங்களுக்கு பொய் சொல்ற மாதிரி வருதுன்னா அதையும் நீங்க பாபாட்ட எழுதி வச்சிருங்க. அன்னைக்கு அந்த தப்பை பண்ணிட்டீங்கன்னா அன்னைக்கு நைட்டே வந்து சொல்லிடுங்க. பாபா உண்மையை சொல்லிடுங்க. பாபா நான் இதுக்கு பொய் சொல்லிட்டேன், சொல்ல வேண்டிய கட்டாயம், அதனால சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டே பாபாட்ட உண்மையை சொல்லுங்க. நீங்க பாபாட்ட உண்மையா இருங்க. மற்றவங்கள்ட்ட எப்படி இருக்கிறீங்களோ ஆனால் பாபாட்ட உண்மையா இருங்க. அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுங்க. அப்பதான் அவர் வந்து மறுநாள் நம்மளை பொய் பேச விடாம தடுப்பார். அதுக்கு வழியும் நமக்கு சொல்லுவார். அதனால தான் பாபா சொல்றாரு, பாபாவுக்கு பிடிச்சது உண்மைன்னு சொல்லி இன்னைக்கு சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம்.